நிகழ்ச்சியின் முதல் அங்கமாக பரதநாட்டியத்தை காண்போம். இப்பொழுது பரதநாட்டியம் பற்றி. இன்று மார்கழி மாதம் 11ஆம் நாள். மார்கழி என்றால் நம் நினைவிற்கு வருவது திருப்பாவை ஒரு புறம் இருந்தாலும் மார்கழி மாதத்தை மேலும் அழகாக்குவது நமது கலைகள். அந்த கலைகளில் தலை சிறந்த ஒன்றாக விளங்கும் நாட்டிய கலையை பற்றி காண்போம். பரதநாட்டியம் பாவம், ராகம், தாளம் மூன்றும் இணைந்தால் நாட்டியம் பிறக்கும். அப்படி பிறந்த நாட்டியம் பல யுகங்கள் கடந்து பல தலைமுறைகளையும் கடந்து சிறந்து விளங்குவதற்கு காரணம் நாட்டியம் தெய்வீக கலைகளுள் ஒன்று. அப்படிப்பட்ட நாட்டியம் எங்கு தோன்றியது? யாரால் உருவாக்கப்பட்டது? எதற்காக உருவாக்கப்பட்டது? இந்த கலை பிறந்ததற்கான நோக்கம்தான் என்ன? நாட்டிய வேதம் ததௌ பூர்வம் பரதாய சதுர்முகः. இந்த வரிகள் அதனை கூறுகின்றன. நாட்டிய வேதம் பிரம்மனால் உருவாக்கப்பட்டது. பிரம்மா அந்த பொறுப்பை பரதமுனியிடம் ஒப்படைத்தார். பரதமுனி அந்த நாட்டியத்தை பரமேஸ்வரனின் சிஷ்யரான தண்டுவிடம் இருந்து பயின்று பிறகு அந்த நாட்டியத்தை தன்னுடைய 100 புதல்வர்கள் என்றும் கூறலாம், அல்லது 100 சிஷ்யர்களுக்கும் அதனை பயிற்றுவித்தார். பின்பு பயிற்றுவித்த பிறகு அரங்கேற்றம் நடத்தினார். அந்த அரங்கேற்றம் பரமேஸ்வரனின் முன்னால் நடந்தது. அதுவே நாட்டிய உலகத்தில் நடைபெற்ற முதல் அரங்கேற்றமாகும். பின்பு அதற்கு பிறகு நாட்டிய வேதம் நாட்டிய சாஸ்திரம் என்ற பெயரை பெற்றது. நாட்டிய சாஸ்திரம் என்றால் என்ன? சாஸ்திரம் என்றால் நெறிமுறை. நாட்டியம் எவ்வாறு நெறிமுறையுடன் இருக்க வேண்டும் என்பதை கூறுவதே நாட்டிய சாஸ்திரமாகும். ஒரு கலையை மட்டும் கற்றுக் கொடுப்பதில்லை. அந்த கலை வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நெறிமுறைகளையும் ஒழுக்கத்தையும் அதோடு மட்டும் அல்லாமல் நல்ல மதிப்பான எண்களையும் கற்றுக் கொடுக்கிறது. அப்படி பரமேஸ்வரனால் படைக்கப்பட்ட இந்த கலை இப்பொழுது இந்த கலியுகத்திலும் சிறந்து விளங்குகின்றது. அப்படிப்பட்ட நாட்டியத்தை இப்பொழுது இங்கு காண்போம். நிகழ்ச்சியின் முதல் நடனமாக விநாயகரை தொழுது கணபதி கழலடி என்ற பாட்டிற்கு ஆட வருகின்றனர். அந்த பாடல் ஹம்சானந்தம் ராகத்திலும் ஆதி தாளத்திலும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாடலை இயற்றியவர் திருமதி உமா பாலகிருஷ்ணா அவர்கள். பணிமனமே கவிந்தருளும் குணநிதி என்று கைவிடான் என்று அனுதினமும் கணபதி கழலடி பணிமனமே கவிந்தருளும் குணநிதி என்று கைவிடான் என்று அனுதினமும் கணபதி கழலடி பணிமனமே கனிந்தருளும் குணநிதி என்றும் கைவிடான் அனுதினமும் கணபதி கழலடி பணிமனமே கனிந்தருளும் குணநிதி என்றும் கைவிடான் அனுதினமும் கணபதி கழலடி பணிமனமே கனிந்தருளும் குணநிதி என்றும் கைவிடான் அனுதினமும் கணபதி கழலடி பணிமனமே பணிமனமே
கனி பெற்ற மாங்கனியே தாம் தகஜம் தக தாம் தகஜம் தாம் தகஜம் தக தாம் தகஜம் கனிந்தருளும் குணநிதி என்றும் கைவிடான் என்றெண்ணியம் தினமும் கணபதி கடலடி பணிமனமே பணிமனமே நானும் கோளும் பணியும் அரண்மகன் மூவர் போற்றி மகிழும் உமாசுதன் பாடி நிதமும் பணியும் அடியவர் உறவாடி அருளும் அவனே கணாதிபன் நாளும் கோளும் பணியும் அரண்மகன் மூவர் போற்றி மகிழும் உமாசுதன் பாடி நிதமும் பணியும் அடியவர் உறவாடி அருளும் அவனே கணாதிபன் நாளும் கோளும் பணியும் அரண்மகன் மூவர் போற்றி மகிழும் உமாசுதன் பாடி நிதமும் பணியும் அடியவர் உறவாடி அருளும் அவனே கணாதிபன் தமிழ் தந்தே சித்தியை வாக்கு தவழ வைத்தாய் வித்தகாரன்னையும் தந்தையும் நெச்சிடும் தலைமகனே தாழ்மணிக்கும் சரணம் சரணம் தமிழ் தந்தே சித்தியை வாக்கு தவழ வைத்தாய் வித்தகாரன்னையும் தந்தையும் நெச்சிடும் தலைமகனே தாழ்மணிக்கும் சரணம் சரணம் தாம் தகஜம் தக தாம் தகஜம் தாம் தகஜம் தக தாம் தகஜம் கடலடி பணிமனமே பணிமனமே அடுத்த பாடல் புஷ்பாஞ்சலி. ஆரபி ராகத்திலும் ஆதி தாளத்திலும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த புஷ்பாஞ்சலியை இயற்றியவர் திரு பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள்.